இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. ராசி சக்கரத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி. வான் மண்டலத்திலிருந்து பார்க்கும்போது 5வது இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி. கோள்களை மையமாக வைத்து தான் ஒவ்வொரு கிரகமும் வலம் வருது. சூரியனை சுற்றி தான் மற்ற கோள்கள் எல்லாமே வலம் வருது. சூரியனை மையமாக கொண்டு தான் மற்ற கிரகங்கள்லாம் வலம் வர்றதுனால இந்த சூரியன் ஒரு ஸ்திர மையத்தில் அமர்ந்திருக்கிறதுனால சூரியன் எந்த கோளையும் சுற்றி வர்றதில்ல. அதே மாதிரி தான் இந்த ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த குடும்ப தலைவரை மையமாக வச்சு தான் அந்த உறவுகள் எல்லாமே ஒன்றிணைந்து அரவணைத்து போகும். அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்கள் அந்த ஆளும் கிரகமான சூரியனை அதிபதியாக கொண்டதுனால இந்த குடும்ப உறவுகளை அரவணைத்து போக தெரிஞ்சவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்கள மையமாக வச்சு தான் மற்ற உறவுகள்லாம் வளம் வருவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஊர் தலைவரை வைத்து மையமாக வச்சு தான் அந்த ஊர்க்காரங்க எல்லாமே அவங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதேமாதிரி நாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நாட்டு தலைவரை மையமாக கொண்டு தான் மற்ற எல்லாரும் செயல்படுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்கள் நவ கிரகங்களுடைய அரசனையே அதிபதியாக கொண்டதுனால பெரும்பாலும் இந்த குடும்ப தலைவன் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொறுப்பு பெரும்பாலும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஊர் தலைவர் நாட்டு தலைவர் அந்த நிர்வாகத்திறன் அதிகமுள்ள ஒரு ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிகார தோரணையில் இவங்களுக்கு நல்லா வரும். நல்ல ஒரு யோகக்காரகன் அப்படின்னு கூட இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். பல பிரச்சனைகளை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக போக தெரிந்த ஒரு மனோபக்குவம் படைத்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட இருக்கிறத ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்தையும் அரவணைச்சு போவாங்க. மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய கோபமாக தான் இருக்கும். அன்பாக சொன்னால் மட்டும்தான் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதிகாரமாக சொன்னோம் அப்படின்னா ஒருபோதும் இந்த சிம்மராசி என்பர்கள் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பர்களோடு மற்றவங்கள ஒப்பிடவே முடியாது. ரொம்ப ஒரு புகழ் இந்த ராஜதந்திரங்கள்லாம் தெரிஞ்சவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பாக நல்ல ஒரு நேர்த்தியாக கொண்டுட்டு போக தெரிஞ்சவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அரசனுக்குரிய அந்த திறமை அதிகம் உள்ள ஒரு ராசி இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களை பற்றி தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த விஷயங்களில் பார்க்கலாம். ஒரு சண்டை சச்சரவுகள்லாம் போனால் கூட அந்த சண்டை சச்சரவை ஒரு நேக்காக கொண்டுட்டு போக தெரிஞ்சவங்கள இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. வாக்குவாதத்தை கூட எப்படி சரி பண்ணால் அதை கரெக்டாக கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு தெரிஞ்சவங்கள அவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா இந்த தீக்காயம் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அம்மை மஞ்சள் காமாலை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரும்பாலும் இவங்களுக்கு கொஞ்சம் வந்திருக்கும். நீங்கள் சிம்மராசி என்பற இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த டிசம்பர் 31க்குள்ளே என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். கோச்சார ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய தசாபுத்தி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு வைத்து தான் கரெக்டாக கணிக்க முடியும். இது பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப அருமையான வாரமாக அமைந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இந்த வாரத்தில் சாதகமாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாயோடு இணைந்து அவரோட கூட குரு சுக்கிரன் இவங்கெல்லாம் இணைந்திருக்கிறாங்க. அதோட சனியோடைய பார்வையும் இணைந்திருக்கு. நல்ல ஒரு அற்புதமான வாரமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புத்தி கூர்மை எல்லா இடத்துலையும் வெளிப்படும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். குடும்ப உறவுகளும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, உங்களுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடப்பாங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய மனதில் கூட ஒரு புதுவிதமான சிந்தனை இந்த காலகட்டத்தில் ஓடும். அந்த புதுவிதமான சிந்தனையை உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் செயல்படுத்த பார்ப்பீங்க. நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த மனசுமை, மனபாரம், மன கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும்.
கேது ராசியில் இருக்கிறதுனால சின்ன சின்ன இடர்பாடுகள் மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்தாலும் கூட இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கான பொருளாதார பற்றாக்குறை இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வாங்கலாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதற்கான பொருளாதார டக்கு டக்குன்னு கிடைக்கும். அதனால் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணுங்கிறது தான் உங்களுடைய கனவாக இருந்திருக்கும். அதெல்லாம் இந்த கட்ட ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு அமோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் தாய்வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு கிடைச்சிருக்காது. அவங்க மூலிமா சின்ன சின்ன மனக்கசப்பு தர மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் சரியாகும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் அவங்கக்கிட்ட நகை வாங்கிட்டு போயிருந்திருப்பாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் திரும்பி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணிட்டேன் ஆனால் நல்ல ஒரு குழந்தை கிடைக்கவே இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அவங்களுக்கு அந்த வளைகாப்பு அதெல்லாம் நடத்தி அழகு பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு இந்த வயதில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த பூ பெய்தல் நீராட்டு விழாலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உயர்கல்வி படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு சுப மங்கலமான இந்த காலகட்டத்தில் ஒரு சில செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி குழந்தைகளுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால மறைமுகமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில வாரமாக மனதுக்குள்ளே ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை, குடும்ப தலைவர்களால் ஏதாவது ஒரு இடர்பாடுகளை சந்திச்சுட்டு இருந்த இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும். குடும்ப உறவுகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக வேலைக்கு போயிட்டுருக்கேன், எனக்கு ஒரு பதவி உயர்வே கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். வேலைக்காக போராடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை கிடைக்கும். ஆனாலும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற அந்த வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம்தான். கிடைக்கிற வேலையை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வெளியில் எங்கேயாவது இந்த காலகட்டத்தில் ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வருவீங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். 27, 28, 29ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பேசும்போது வார்த்தையில் நிதானமாக இருக்கணும். ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. மனதில் ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான கஷ்டம், உங்களுக்கே புரியாமல் ஒரு சில இடர்பாடுகள் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படும். ஏன்னா சந்திராசிரம நாட்களில் புதிய விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபட வேண்டாம். மனம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். தெளிவில்லாத இருக்கிறப்ப ஒரு முக்கியமான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சந்திராஷ்டம நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. தினமுமே வீட்டில் சிவகவசம் படிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். தினமும் காலையில் எந்திரிச்சு அந்த சூரிய பகவானை வழிபடுங்க. உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் என்பதனால சூரிய பகவானை வழிபட்டுட்டு நீங்கள் அன்றாட வேலைகளை தொடங்குங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையும். வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து நல்ல நல்ல தகவல் வரும். உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும். அதே மாதிரி எதையுமே சாதிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். தொழிலில் கூட நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நல்ல பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். தன வரவு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஆன்மீக வழியில் ஈடுபடுவீங்க. ஆன்மீகத்தில் இந்த மாதிரி ஈடுபட்டோம் அப்படின்னா மனது கொஞ்சம் தெளிவாகும். அப்படிங்கிற மாதிரி ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் அதீத ஈடுபாடோடு இந்த காலகட்டத்தில் இந்த மகம் நட்சத்திரக்காரங்க இறங்குவீங்க. அது எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸாக முடியும். மனம்
கொஞ்சம் தெளிவாக இருக்கும். வெளிநாடு வெளியூர்லேருந்து ஏதாவது நல்ல நல்ல தகவல் வரும். மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மனதில் இருந்த அந்த சோம்பல் விலகி நல்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும். கையில் இருக்கிற பணம்லாம் கரையுதே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இறங்குவீங்க. அதற்காக கொஞ்சம் செலவும் செய்வீங்க. இருந்தாலும் மனம் மகிழ்கிற மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க. குடும்ப உறவுகளோடு எங்கேயாவது வெளியில் செல்வீங்க. அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குடும்பத்தில் கூட நிம்மதித்தன மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே இருந்த அந்த சிக்கல்கள்லாம் விலகி நல்ல ஒரு சந்தோஷத்தை வருகின்ற நாட்களில் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. சுபகாரியெல்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய ஒரு கோலாகலமான வாரமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரும். மனதுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். நீண்ட நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க ஒரு பொருளெல்லாம், அதெல்லாம் வாங்கியே தராமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்காம இருந்திருப்பீங்க. அந்த பொருள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட பொருளெல்லாம் அந்த காலகட்டத்தில் வாங்கி கொடுப்பாங்க. உறவுகள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கும். நல்ல ஒரு உற்சாகமான வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஒரு சிலலாம் புதிய வியாபாரம் தொடங்குவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.